Hello students, 12th chemistry hydroxy compounds and ether இப்போ oxidations of alcohol பார்க்க போறோம். Oxidation என்னது? Addition of alcohol இல்லனா removal of hydrogen. அதாவது இப்போ நாம ஒரு oxidation agent கொடுத்து alcohol கூட நாம oxygen ஆட் பண்ணா நமக்கு என்ன மாதிரி எல்லாம் compounds கிடைக்கும் அப்படினு பார்க்கலாம். ஜெனரலாவே நம்ம படிச்சிருக்கோம். அது reduction of carbonyl compounds, preparation of alcohol படிச்சிருக்கோம். கார்பனல் காம்பவுண்ட்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு ஆல்கஹால் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணாலும் நமக்கு கார்பனல் காம்பவுண்டு தான் கிடைக்கும். புரியுதுங்களா? ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணால் கார்பனல் காம்பவுண்ட் கிடைக்கும். ஃபர்தராக அந்த கிடைக்கக்கூடிய கார்பனல் காம்பவுண்டை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் கிடைக்கும். நம்ம ஆல்கஹாலை எதை வச்சு நம்ம ஆக்சிடைஸ் பண்ணலாம்? அசிடிஃபைட் சோடியம் குரோமேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை வச்சு நம்ம ஆக்சிடைஸ் பண்ணலாம். அப்படி நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது ப்ரைமரி ஆல்கஹால்ஸை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆல்டிஹைடு கிடைக்கும். CH டபுள் பாண்ட் O. இந்த ஆல்டிஹைடை நம்ம ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணும்போது கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். இதே ஒரு செகண்டரி ஆல்கஹால் இருக்குது. இப்போ ப்ரைமரி ஆல்கஹால்னால் எப்படி இருக்கும்? CH2OH இப்படி இருக்குமா? இப்படி இருக்கிற ஆல்கஹாலை ப்ரைமரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நமக்கு ஆல்டிஹைட்ஸ் கிடைக்கும். இதே செகண்டரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நமக்கு கீட்டோன் கிடைக்கும். இந்த கீட்டோனை நம்ம ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணும்போது கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹால்னால் என்னது? CHOH இப்படி இருக்குது இல்லைங்களா? இந்த எலமெண்ட்டை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நமக்கு கீட்டோன் கிடைக்கும். டெர்ஷரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? டெர்ஷரி ஆல்கஹால் ஜென்ரலாக நார்மல் கண்டிஷன்ஸில் ஆக்சிடைஸ் ஆகாது. அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கொடுத்து ஒரு எவாலுவேட் டெம்பரேச்சரில் கொடுத்தோம்னா கார்பன் பாண்ட் வந்து க்ளீவேஜ் ஆகிட்டு அது வந்து உங்களுக்கு கார்பாக்சிலிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ tertiary alcohol வந்து நார்மல் கண்டிஷனில் will not oxidize. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் சொன்னேன் ப்ரைமரி ஆல்கஹாலையும் செகண்டரி ஆல்கஹாலும் ஆக்சிடைஸ் பண்ணால் நமக்கு வந்து ஆல்டிஹைடும் கீட்டோனும் கிடைக்குது அப்படின்ட்டு. இதை ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணோன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குது. இதை நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் நமக்கு வேண்டாம், ஆல்டிஹைட் கீட்டோன் மட்டும் அதோட ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிடணும் அப்படின்னா நமக்கு பைரிடினியம் குளோரோக்ரோமேட் அதாவது PCC அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இது ஒரு கேட்டலிஸ்ட் நம்ம இது கூட ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆல்டிஹைட் கீட்டோனோட நின்றோம், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் கிடைக்காது. சரிங்களா? இதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து எத்தனால் எடுத்துக்கலாம். CH3 CH2OH. இது வந்து அசிடிஃபைடு, H+ போட்டோன்னா அசிடிஃபைடுங்க. சோடியம் குரோமேட் Na2Cr2O7. இது கூட நம்ம ஆக்சிடைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் CH2OH ஆக்சிடைஸ் பண்ணோன்னா நமக்கு ஆல்டிஹைடு கிடைக்கும். அப்போது CH3CHO கிடைக்கும். நமக்கு ஈத்தேன் ஆல். இதுக்கு வந்து 2 கார்பன், இந்த கார்பனும் கணக்கில் எடுத்துக்கணும். 1 2 2 கார்பன் இருக்குன்னா ஈத், சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன். ஆல்டிஹைடோட சஃபிக்ஸ் வந்து AL அப்படின்னு முடியும். ஈத்தினால் கிடைக்கும். இந்த ஈத்தினால நம்ம ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணும்போது இதே சேம் தான், சோடியம் டைக்ரோமேட் வச்சு தான் ஆக்சிடைஸ் பண்ணுவாங்க. கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். CH3COOH நமக்கு கிடைக்கும். மெத்தனாயிக் ஆசிட் கிடைக்கும். எத்தனாயிக் ஆசிட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். செகண்டரி ஆல்கஹால் எடுத்துகிட்டு நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நமக்கு கீட்டோன் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ பாருங்கள், ஒரு ப்ரோப்பனால் எடுத்துக்கலாம். CH3OH ப்ரோப்பேன்
2 ஆல் எடுத்துக்கலாம். இதை நாம் ஆக்சிடைஸ் பண்ணுறோம். சோடியம் டைக்ரோமேட் கூட Na2Cr2O7 அசிடிஃபைட் சோடியம் டைக்ரோமேட்டுங்கனால நம்ம இங்கே H+ போட்டுக்கலாம். இதை நாம் பண்ணோன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு செகண்டரி ஆல்கஹால், இது வந்து செகண்டரி ஆல்கஹால். ஏன்னா OH இணைஞ்சிருக்கிற கார்பன் கூட 2 பக்கமும் நமக்கு வந்து ஒரு அல்கைல் குரூப் இருக்கிறனால இது செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் நமக்கு கீட்டோன் கிடைக்கும். CH3, இந்த CHOH வந்து C டபுள் பாண்ட் ஓவாக போயிடும், மீதி CH3 இருக்கும். சரிங்களா? இப்போது இதுக்கு என்ன பேர்? அசிட்டோன். இந்த அசிட்டோனை நம்ம ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு எத்தனாயிக் ஆசிட் கிடைக்கும். இந்த CH3, இந்த CO, இந்த CH3 வந்து COOH மாறிடும். CH3COOH எத்தனாயிக் ஆசிடாக கிடைக்கும். இதே நான் இந்த இடத்துல சொன்னேன், நமக்கு இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு கார்பனல் காம்பவுண்டோட ஸ்டாப் ஆயிடணும், நான் எனக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் வேணாம் அப்படின்னா நம்ம அது கூட PCC பைரிடினியம் குளோரோக்ரோமேட் அப்படிங்கிற காம்போனண்ட் ஆட் பண்ணோன்னா நமக்கு இந்த ஆல்டிஹைடோ கீட்டோனோ அதோடையே ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரொப்பனால் எடுத்துக்கலாம். CH3 CH2 CH2OH ப்ரோப்பேன் 1 ஆல். இதை வந்து PCC கூட நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த CH2OH வந்து CHOவாக மாறிடும். CH3 CH2 CHO. அப்போ ப்ரோப்பெனால் ப்ரோப்பெனால் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்படி தான் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹாலில் நமக்கு ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணி ஒரு கார்பனல் காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது. தேங்க்யூ.